ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப்பாத்தி பக்கோடாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் மீந்து போன சப்பாத்தி வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாங்க. ரொம்ப அட்டகாசமாக பாருங்கள், சத்தமே எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு. இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எங்கேயும் பேக்கரியெல்லாம் கிடைக்காது, நம்ம வீட்டில் தாங்க செய்யணும். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான அருமையான இந்த சப்பாத்தி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? சப்பாத்தி பக்கோடா ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 சப்பாத்தி காலையில் மீந்து போச்சுங்க. அந்த சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டிக்கிட்டே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா சுருட்டி மடிச்சுட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்கோல் வச்சு. ரொம்பவும் நீட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்த 6 சப்பாத்தியும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது இந்த கட் பண்ண சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப்புக்கு கடலை மாவுங்க. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது மிளகாய் பொடி 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனுக்கு, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதுக்கிட்ட கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம இன்னும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா மாவும் இதில் நல்லா கோட்டை வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு உதிர்த்து விட்டு போடுற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி பக்கோடாவுக்கு மாவு நல்லா இப்படி உதிர்த்து விடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் வானொலி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க. நம்மளுடைய சப்பாத்தி பக்கோடா எல்லாத்தையும் நம்ம இப்படி உதிர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ உதிர்த்து விட்டு போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மீந்து போனால் சப்பாத்தி இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கோடா சப்பாத்தியில் தான் செஞ்சு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டுமே தான் செஞ்சுருக்கோம். சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா மட்டுமே போட்டாவே போதும், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ சத்தம்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க, நல்லா பொன்னிறமாகவும் வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய சப்பாத்தி பக்கோடாவெல்லாம் எடுத்துடலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிடலாம். தட்டை சேர்த்துக்கலாங்க. அருமையான நம்மளுடைய சப்பாத்தி பக்கோடா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம சேர்த்த 6 சப்பாத்திக்கும் மற்ற பொருளுக்கும் கிட்டத்தட்ட 1/4 கிலோ பக்கோடா வந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த சப்பாத்தி பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.